சோழன் ஷாக் ஆகுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயத்த தான் சொல்றாரு சேரன் அடிக்கடி. போன ஜென்மத்தில நமக்கு அம்மாவா பொறந்திருப்பாங்க போல இந்த பொண்ணு. அதனால தான் எங்கேயோ இருந்து நம்மள வந்து இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறா பாரு, பல்லவன்லாம் எப்படி சமாதானப்படுத்துறான்னு சொல்லி, இன்னும் மறுபடியும் காண்டாத்துற அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சேரன சொல்றாரு. நீ வந்து இதுக்கு தங்கச்சின்னே சொல்லிட்டு போயிரலாம். நீ வேற அம்மாவா பொறந்திருப்பா அது இதுன்னு சொல்லி என் கூட அவள சேர்த்து வைக்கிறதுக்குன்னு பார்ப்பேன்னு பார்த்தா, நீ இப்படி எங்கள 2 பேரையும் இன்னும் டிஸ்டன்ஸ் பிரிச்சுக்கிட்டே போறியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத பார்த்தா ரொம்ப ஃபன்னா இருக்கும். அப்புறம் வந்து சீட்டு கட்டுலாம் விளையாடுறாங்க. சீட்டு கட்டு விளையாடும்போது வழக்கம் போல சோழன் வந்து மறைச்சு வச்ச சீட்ட வச்சு விளையாண்டு ஜெயிக்க பார்க்குறாரு. அத நிலா கண்டுபிடிச்சுறாங்க. நிலா வந்து சொல்லிடுறாங்க, சோழன் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ பண்றாருன்ட்டு. உடனே பல்லவன் வந்து எடுத்துறாரு. எடுத்த உடனே ரொம்ப காமெடியா அவங்க கலகலன்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு கலகலப்பா இருந்துக்கிறாங்க. கடைசி பார்த்தா அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க நிலா. எப்பயும் அவங்க ரூமுக்கு போய் தூங்காம அங்கேயே ஹால்லேயே வந்து அந்த ஃபர்னிச்சர்லேயே படுத்துறாங்க. இப்போ சோழன் வந்து என்னைக்கு இல்லாததுனால எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்துல கீழ பாய் விரிச்சு படுத்துறாரு. அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். நிலா வந்து அந்த பல்லவனோட அம்மாவ மறுபடியும் பார்த்துடுறாங்க. பல்லவனோட அம்மா வந்து எந்த கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிறந்த பையன், அவன நான் விட்டு போனதுனால அவர் கோவப்படுறாருன்னு சொல்லி ஒரு உண்மைய உடைச்சிட்டு போயிறாரு. இதுக்கு மேல எதுனா அவரே கேட்டுக்கோன்னு சொல்லி போயிடுறாங்க. பல்லவனோட அப்பாட்ட கேட்டா நடேசன் சொல்றாரு, நான் தான் இவன் எல்லா பசங்களுக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க பயாலஜிக்கல் அப்பா கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரிய எந்த ட்விஸ்டும் இருந்த மாதிரி தெரியல. இந்த அம்மாவும் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய இவர் பார்த்துக்கிறாரு. இத பெரிய ட்விஸ்ட் மாரியே காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்விஸ்ட் சீக்கிரமே உடைஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.